ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 13வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,280 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.21% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட ஜாக்லின் அவர்கள். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து எந்த இடத்துல விட்டாங்களோ அதே இடத்துல தொடங்கி நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. யாராவது ஆபத்துக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக ஜாக்லின் கொஞ்சம் மூச்சு விட மாட்டேங்கிறீங்களேடா, உடனே அவங்களுக்கு வந்து ஆப்படிச்சு அவங்கள கீழே அனுப்பிச்சு 2வது பொசிஷனுக்கு அனுப்பலான்ற ஒரு முடிவில் வந்து இருக்காப்புல நம்மளுடைய தீபக் அவர்கள். ஏன்னா செகண்ட் பொசிஷனில் தீபக் அவர் வாக்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,040 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.06% வந்து இருந்துட்டுருக்காங்க தீபக் அவர்கள். இவர் அட்டகாசமான வாக்குகளை வந்து குவிச்சிட்ருக்காரு அப்படின்னே வந்து சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்களை விட இந்த வாரம் அதிகப்படியான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு தீபக் அவர்களுக்கு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் முனைப்போட செயல்பட்டுருக்காரு வாக்குகளை பொறுத்த வரையிலையும். அடுத்ததான் 3வது பொசிஷனில் நம்முடைய ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,538 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.73% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஸில் வந்து இருந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும், இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மனுஷனுக்கு எப்போ வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பட்டுன்னு ஏறிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின், தீபக், அப்புறம் ராணுவ் இவங்களுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 500 வாக்குகள் தான் பெருசாக வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,481 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.73% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் தான். பட் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாரமும் புலவிட்டே வந்து இருப்பேன். பட் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,860 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.67% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். அருண் பிரசாத் அவர்கள் நேற்றுக்கு வந்து முடிவுகள் போது 6வது பொசிஷனில் இருந்து இப்போ 5வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி இருக்காப்புல. ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் 2 பாயிண்ட் வந்து முதல்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது தொடர்ந்து இவ்வளோ வாக்குகளும் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,634 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.52% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ நேத்திக்கு முடிவின் போது 7வது பொசிஷனில் இருந்த மஞ்சரி இப்போ 6வது பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு நைட்டாக. ஸோ இதனை தொடர்ந்து விஜே விஷால் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு வந்து போயிருக்காங்க. அண்ட் மந்திரி அவர்களுக்கு முத்துக்குமரனுடைய ஓட்டுக்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்மளோட விஜே விஷால் அவர்கள் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,213 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.25% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷன் இந்த வாரத்தோட தொடக்கத்தில், அதாவது நேத்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th பொசிஷனில் கம்பீரமாக வந்து உட்காந்துட்டு இருந்தார். இவ்வளோ கான்ட்ரவர்சிலுக்கு அப்புறம் எப்படா விஜே விஷால் 5th பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காப்புல அப்படின்னு நான் யோசித்தேன். உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7வது பொசிஷனுக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ரயான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,969 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.82% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷன் ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். பட் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் வந்து இருந்துட்டுருக்கு. மேபி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வாங்கிட்டு ஃபைனலுக்கு வந்து போயிடுவாப்பில். ஸோ அப்படி போயிட்டார் அப்படின்னா ரயான் அவர்கள் ஒரு செம்ம பிளேயராக வந்து கருதப்படுவார். ஏன்னா இந்த வாரத்திலே நீங்கள் பார்க்கலாம் அவருடைய எஃபெக்ட் எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மற்றவங்களை விட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் நேற்றுக்கே வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் டாஸ்க் அந்த பிளைண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை வந்து வச்சுருந்தாங்க. எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு கையில் வந்து பெயிண்ட்டை வந்து பூசிட்டு டேரெக்டாக நேராக போய் அவங்களுடைய
ஃபோட்டோவில் யார் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாயிண்ட், அவங்களுக்கெல்லாம் இல்லை, யாரை முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அருண் பிரசாத் போயிட்டு வச்சார். அதுக்கடுத்து தான் 2வது ரவுண்ட் நடந்தது. அந்த 2வது ரவுண்டில் ராணவ் அவர்களுக்கு சௌந்தர்யா அவர்கள் வந்து அந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தில் வந்து அடிச்சிருப்பாங்க. அது சூப்பராக வந்து இருந்தது. ஆக்சுவலாக ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை விளையாடி இவங்களால் வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ட் ஃபைனலுக்கு வந்து போக முடியும். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வெற்றி பெறுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்றதுனால எல்லா டாஸ்க்குமே அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டாஸ்க்காவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. 2 பாயிண்ட் வந்து கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஒவ்வொருத்தருக்கு மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்றுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 பேருக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் எல்லா டாஸ்க்குலையும் அதே மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 டாஸ்க்குக்கு 20 பாயிண்ட் அந்த மாதிரி கணக்கை வச்சு யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். பிக் பாஸ் அவர்களே டேரெக்டாக இறங்கி தம்மா டாஸ்க் வேணால் வின் பண்ணி நீ ஃபிசிக்கலாக இருக்கிறதுனா இருந்துக்கோ, இல்லை வந்து டெக்னிக்கலாக நான் வந்து யூஸ் பண்ணி நான் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாலையும் உன்னால் எதை பண்ணி முடிஞ்சு உன்னால் டிடிஎஃப் வந்து வின் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிக் பாஸோடைய டிடிஎஃப் ஃபேக்டரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ முத்துக்குமரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவன் எல்லாத்துலேயும் அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் அதே மாதிரி டெக்னிக்கலான ஒரு ஸ்கில்லும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஆள். எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது, எப்படி ஒரு கேமை ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து நிதானித்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அந்த மனுஷனும் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறலை. நிறைய இடங்கள் வந்து தோல்வியும் வந்து விட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லும். நேற்றுக்கு நடந்த டிடிஎஃப்லேயே கூட அவர் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஏன்னா வெற்றி பெறலை. அவர் வந்து அப்படியே எங்கேயோ ஓரமாக ஓடிட்டாப்புல. நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து ஃபிசிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ பவித்ரா, அதுக்கப்புறம் மஞ்சரி, இவங்கெல்லாம் ஃபிசிக்கலாக வேறு லெவல் ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். இப்போ தீபக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக வந்து ஸ்ட்ராங் தான், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன். பட் கால் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலான டாஸ்க்கெல்லாம் வரும். இப்போ 10 டாஸ்க்கில் ஒரு 4 டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கு, ஒரு 4 டாஸ்க் வந்து டெக்னிக்கல் டாஸ்க்கு, இன்னொரு 4 டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து இருந்துகிட்ருக்கோம், இல்லை வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு அந்த மாதிரி வந்து டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு தான். இது எதுக்காக திரும்ப நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கை வந்து பங்கேற்க முடியல அப்படின்னா அவங்களால வந்து டெக்னிக்கல் டாஸ்கில் கேமை வந்து நல்லா ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் சில பேரால் பண்ண முடியும். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களால் ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது, அவங்களால முடியவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாஸ்க்கை வந்து வச்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் 10 டாஸ்க் வந்து வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கும் உகந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பயங்கர பலமாக இருக்குமா, இல்லை வந்து சும்மா சிம்பிளாக சொப்பு சாமான விளையாட்டு விளையாடுற மாதிரி வந்து பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நேற்றுக்கு நடந்ததும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த பிளைண்ட் ஃபோல்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு அது என்னத்துக்கு வச்சாங்க அப்படிங்கிறதே தெரில. அது இட்ஸ் மீன்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, ப்ரோமோக்களில் கூட வந்து போட மாட்டேங்கிறாங்க. அதுவும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு எல்லாருமே நம்மளாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதை கூட வந்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் அது ப்ரோமோவில் கூட வந்து போடல. மற்றபடி இந்த நாமினேஷனில் வந்து சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள், அதுக்கப்புறம் ஏதோ ஜாக்லினை பற்றி சௌந்தர்யா அவர்கள் வந்து பேசினது அப்படின்னு சொல்லி 3 ப்ரோமோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போடக்கூடிய ஆட்கள் வந்து ஏன் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்காக இவ்வளோ தூரம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன் போடல அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னென்னா, அந்த டாஸ்க்கே அவ்வளோதான் இருந்துச்சு, டம்மியாக இருந்துச்சு. சும்மா ஒரு டுபாக் ஒரு டாஸ்க்கு நேராக போய் கை வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான டாஸ்க் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்குகள் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, டஃப்பாக இருக்க போதா, இல்லை இதே மாதிரி எதாவது லிபரலாக இருக்க போதா. இப்போ லாஸ்ட்டு சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃபிசிக்கல் டாஸ்க்கே கிடையாது. இருந்த டாஸ்க்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்து, ஓகேங்களா, பிளாஸ்டிக் பந்து இல்லை ரப்பர் பந்து, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணி அதை வச்சியே வந்து டாஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாரமெல்லாம் ஒரு டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்க்கு பாலை வச்சே ஒரு டாஸ்க் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து மொக்கையாக சப்பையாக ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது.
ஸோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் பற்றி பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்காக ராணவ், தீபக் அண்ட் ஜாக்லின் 3 பேருமே வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் நம்பர் 1 பொசிஷனில் வந்து நிற்பாங்க கடைசி நேரத்தில் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் விஷால் அவர்கள் வந்து மேலேருந்து ரொம்ப கீழே வந்திருக்காப்புல, சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனுக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நான் படித்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.